அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகின்றேன். நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, மக்கோடான கொடி ஸ்தோத்திரம். நடத்தும் ஐயா, நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென். சரி, போன மாதம் நம்ம பேசின காரியங்கள் இப்படி ஒவ்வொரு சேர் காலியாக தானே இருக்குது. முன்னாடி வந்துடலாம்ல, ரொம்ப பின்னாடி உட்கார வேண்டாம், முன்னாடி வரலாம் வாங்க. தேங்க்யூ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம ரொம்ப நேரம் நடத்த போகிறதில்லை. மாலை அங்கே கூட்டம் இருக்குது, நமக்கு செமினார் இருக்குது, அதனால் சீக்கிரமாகவே முடிச்சு விடலாம். உங்களுக்கு போன மாதம் சொன்ன மாதிரி, அதாவது மாதத்தில் கடைசி வாரம், 4வது வாரம். அப்போ கேட்கலையா? மாதத்தின் கடைசி வாரம் நமக்கு ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், அதாவது இந்த ஃபெல்லோஷிப் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? அதனால தான் போன வாரம் என்ன கேட்டாங்க சிலர், 3வது வாரம் ஆச்சுன்னா போன மாதம் சொல்லியிருந்தேன் இல்லையா, கடைசி வாரத்தில் வச்சுடலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம யூத் பிள்ளைங்க செகண்ட் வீக்கில் வச்சுருக்காங்க, அவங்க பாய்ஸ் வந்து 3rd வீக்கில் நடத்திட்டுருக்காங்க. ஸோ நான் அதனால தான் 14வது வாரத்தில் நம்ம கடைசி வாரத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னது. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நீங்கள் வாங்க. போன மாதம் நீங்கள் பேசுனீங்க இல்லையா, என்ன சொன்னீங்க? ஒருத்தர் சொன்னீங்க விசுவாசத்தை பற்றி சொல்லுவேன் அப்படின்னு சொன்னீங்க, இன்னொருத்தர் சொன்னீங்க அன்பை பற்றி சொல்லுவேன்னு சொன்னீங்க. 2 பேருமே வந்து வாங்க, ஷேர் பண்ணிக்கிங்க, பேசுவோம் வாங்க. என்ன ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கீங்களோ நீங்கள் அதை சொல்லுங்கள், தாராளமாக மைக் எடுத்து வாங்க, வந்து பேசுங்க. மைக் ஆனில் இருக்கா? வாங்க. ஸ்தோத்திரம்.
செலுத்துகிறேன். நாங்கள் சொன்ன பிரகாரம் விசுவாசம், அன்பை பற்றி நாங்கள் சொன்னோம். நான் விசுவாசத்தை பற்றி இப்பொழுது நான் கூறி சிறிதாக முடித்து கொள்கிறேன். தொடர்ந்து நான் பேசவில்லைனால் வாசிக்கிறேன், தயவுசெய்து கவனமாக கவனியுங்கள். ஆபிரகாம், சாராள் நம்முடைய தந்தை என்று நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். முற்பிதாக்களின் அட்டவணையிலே முன்னணியில் நிற்பவர் ஆபிரகாம். முதலில் அவர் பெயர் ஆபிராம், மனைவி பெயர் சாராள். இவர்களிடமிருந்து நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் ஏராளம் உண்டு. வேதாகமம் எழுதப்படுவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர்கள் இவர்கள் பெயர்களை ஆபிரகாம், சாராள் என்று கர்த்தர் மாற்றினார். ஆதியாகமம் 17:5-15. ஒரு நாள் கர்த்தர் ஆபிரகாமை சந்தித்து, நீ இந்த இடத்தை விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்றார். அப்போது ஆபிரகாமுக்கு 75 வயது. ஆதியாகமம் 12:4. அப்படியானால் சாராளுக்கு 65 வயது. ஆதியாகமம் 17:17. ஆபிரகாம் தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனார். எபிரேயர் 11:8. சாராளும் கூட சென்றாள். ஆபிரகாமிடமிருந்து கற்றுக்கொள்ளும் நல்ல பாடங்கள். ஆபிரகாம் தேவ அழைப்பை பெற்றபோது தான் எங்கே போகிறோம் என்று தெரியாத போதிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனார். ஆபிரகாமின் விசுவாசம் ஆச்சரியமானது. ஆபிரகாம் தன் மனைவியை தன்னுடன் கூட்டி சென்றார். பிள்ளையில்லாத மலடிதானே என்று அலட்சியம் படுத்தவில்லை என்று பிள்ளையில்லாத கணவன் மனைவிக்குள் சண்டைகளை பார்க்கிறோம். ஆபிரகாம் தன் மனைவியை குறை கூறவில்லை, அவளை அலட்சியப்படுத்தவும் இல்லை, அவளை மிக பட்சமாய் நடத்தினார். ஆபிரகாம் கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொண்டார். தனக்கு கர்த்தர் ஒரு பிள்ளையை தரவில்லையே என்று குறை கூறவில்லை. ஆண்டவரை தேடுவதில் கவனம் செலுத்தினார். 4. கர்த்தர் தனக்கு வாக்கு பண்ணினது உடனே கிடைக்காவிட்டாலும் ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார். விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை, சோர்ந்து போகவில்லை. சாராள் சொல்லுக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். தனக்கு இனி குழந்தை பெற வாய்ப்பில்லை என்று எண்ணியதால் சாராள் தன் கணவருக்கு தன் வீட்டு வேலைக்காரியை மறுமனையாட்டியாக கொடுத்தாள். மேலான வெளிப்பாடும் வசனமும் உள்ள இக்காலத்திலே இது தவறானதுதான். ஆனால் அக்காலத்திலே இப்படிப்பட்ட பழக்கங்கள் நடைமுறையில் இருந்தன. ஆபிரகாம் தன் மனைவி சொல்லுக்கு கீழ்ப்படிந்தார். ஆகார் கர்ப்பவதியாகி தன் எஜமாட்டியை அலட்சியமாக நடத்தின போது சாராள் வேதனைப்பட்டாள். ஆபிரகாம் சாராளை பார்த்து, உன் விருப்பம் எதுவோ அதை செய் என்றார். சாராள் அவளை கடினமாக நடத்தின போது ஆகார் ஊரை விட்டு ஓடிவிட்டாள். பின் கர்த்தர் சொன்னபடி திரும்ப வந்தாள். இந்த விஷயத்தில் ஆபிரகாம் தன் மனைவி சாராளுக்கு மதிப்பு கொடுத்து நடந்து கொண்டது பாராட்டுக்குரியது. இந்த சந்தர்ப்பத்தில் ஆபிரகாமின் வயது 85, சாராளின் வயது 75. இந்த கிழவி சொல்வதை கேட்டு வாலிப பெண்ணான ஆகாரை விட்டு விடுவதா என்று ஆபிரகாம் நடந்து கொள்ளவில்லை. ஆபிரகாமின் பக்தி பாராட்டுக்குரியது. 99 வயதிலும் கர்த்தரை முகம் கூப்புற விழுந்து வணங்கினார். ஆபிரகாமின் விருந்தோம்பல் ஆச்சரியமானது. வனாந்தரத்தில் வாழ்ந்து வந்த காலத்தில் தன்னிடத்தில் வந்த 3 புருஷர்களையும் கண்டபோது 99 வயதான ஆபிரகாம் அவர்களை வரவேற்க எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து அன்புடன் வரவேற்றார். வேகமாய் போய் சாராளை உணவு தயாரிக்க சொல்லுகிறார். 99 வயதிலும் மாட்டு மந்தைக்கு ஓடுகிறார். நல்ல கன்றை பிடித்து வேலைக்காரியிடம் கொடுத்து சமைக்க பண்ண சொல்லுகிறார். ஏராளமான வேலைக்காரர்கள் இருந்த போதிலும் தானே ஓடி ஒரு இளங்கன்றை பிடித்து கொடுத்தார். வேலைக்காரர்கள் சரியில்லாத மாட்டை சமைத்துவிடக்கூடாது என்பதில் கவனம் செலுத்தினார். ஆயத்தப்படுத்தின விருந்தை விருந்தாளிகள் சாப்பிட்ட போது இவர் பணிவிடை செய்யும் ஆர்வத்தில் மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார். குடும்ப தலைவர்கள் என்ற முறையில் கணவன்மாரே 4000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த ஆபிரகாமிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் ஏராளம் உண்டு. ஆபிரகாம் தன் சொந்தக்காரர்களுக்காக எடுத்த பிரயாசங்கள் பெருந்தன்மையானது. தன் சகோதரன் மகன் லோத்தை தன்னோடு கூட்டி வந்து பராமரித்தார்.
இரு மேய்ப்பர்களுக்குள்ளும் பிரச்சனை உண்டான போது லோத்திடம் மன வருத்தத்துடன் நடந்து கொள்ளாமல், நீ உனக்கு விருப்பமான இடத்தை தெரிந்து கொள் என்று விட்டு கொடுத்தார். லோத்தையும் அவனுக்கு உண்டான யாவற்றையும் அந்நிய ராஜாக்கள் சிறைப்பிடித்து சென்றபோது அந்த ராஜாக்களை எதிர்த்து போரிட்டு லோத்தை மீட்டு கொண்டு வந்தார். லோத்து நம்மை விட்டு பிரிந்து போனவன் தானே, போய் அழியட்டும் என்று எண்ணவில்லை. தேவன் சோதோமை அழிக்க திட்டமிட்ட போது தன் சொந்தக்காரர் லோத்து அங்கே இருப்பதை மனதில் கொண்டு தேவனிடம் பரிந்து பேசி அவனை காப்பாற்ற முயற்சி பண்ணினது ஆபிரகாமின் பெருந்தன்மையை காட்டுகிறது. தன் மனைவியை கெடுக்க முயற்சிவனுக்காக பரிந்து பேசிய ஜெபித்த ஆபிரகாம் சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே அபிமெலேக்கு என்ற அரசன் அவளை தனக்கு மனைவியாக்கி விரும்பி அரண்மனைக்கு கூட்டி சென்றால் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாக்கி உண்மையை வெளிப்படுத்தினார். உண்மையை மறைந்த ஆபிரகாமையும் சாராளையும் அபிமெலேக்கு கடிந்து கொண்டார். கர்த்தர் அவன் வீட்டாருடைய கற்பத்தை அடைத்திருந்தார். ஆபிரகாம் இந்த மன கசப்பும் இல்லாமல் அபிமெலேக்கு வீட்டாருக்காக பரிந்து பேசி ஜெபித்தால் கர்த்தர் ஆபிரகாமின் ஜெபத்தை கேட்டு அவர்களை குணமாக்கினார். நம்மளுக்கு நேரம் குறைந்த இருக்கிறதால இதோடு நான் முடித்து கொள்கிறேன். ஆபிரகாமினுடைய விசுவாசத்தை குறித்து நாங்கள் கூறுகிறோம். நீங்கள் அன்பை பற்றி கூறும்படி கேட்டுக்கொள்கிறேன். விசுவாசம் என்பது ரொம்ப ஆழமானது. அன்பு எப்படி ஆழமானதோ அது மாதிரி விசுவாசமும் ஆழமானது. நமக்கு விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் எபிரேயரில் பார்த்திங்கன்னா விசுவாசத்தை பற்றி ஒரு பட்டியலே இருக்குது இல்லை? விசுவாச வீராங்கனைகள் பற்றி ஒரு பட்டியலே இருக்குது. நம்ம விசுவாசத்தில் கட்டப்படும் பொழுது பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். ஒரு வேளை தாமதமானாலும் நிச்சயமாக நிறைவேறும் கர்த்தர். அதனால தான் நமக்கு சொல்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னா, கடுகளவு விசுவாசம் உனக்கு இருந்தால் போதும், பெரிய மலையை கூட என்ன பண்ணிடலாம், பெயர்த்து தள்ளிடலாம். நான் என்ன சொன்னியோ அது அப்படியே ஆகும், அது அப்படியே ஆகும். உனக்கு கடுகளவு விசுவாசமாச்சும் இருக்கணும். அது இருந்தால்தான் அதுதான் உனக்குள்ளே இருந்து கிரியை செய்கிற அந்த அந்த கடுகளவு விசுவாசம் இருக்குதே, அதுதான் கிரியை செய்யும். அதுதான் என்ன செய்யும்? கிரியை செய்யும். நம்ம நிறைய காரியங்கள் இப்போ டைம் இல்லை. நான் நினச்சேன் ½ அன் ஹவரில் முடிக்கலாம். நான் ½ அன் ஹவரில் முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். முடிச்சிடலாம். எப்படி இருந்தாலும் நமக்கு ஏற்கனவே நம்ம பிளான் பண்ணின பிறகு 1 மணி நேரம், 1 மணி நேரத்தில் எப்படியாவது முடிக்க பார்த்துடுறோம். சரியா? அதாவது என்னென்னா, நம்முடைய விசுவாசம் வேரூன்றி போகணும். எவ்வளவு ஆழமாக வேரூன்றி போகுதோ அவ்வளவாக மேலே வளர்ந்து கனி கொடுக்க முடியும். மேலே வளர்ந்து கனி கொடுக்கணும்னு சொன்னால் வேர் முதல்ல என்ன செய்யணும்? கீழே ஆழமாக போகணும், பரவி போகணும். பரவி போகிறது சில மரங்களில் பரவி போகும், சில மரங்களில் பார்த்திங்கன்னா ஆழமாய் போகும். ஆழமாய் வேரூன்றி போகிற அந்த மரம் இருக்குது. அதில் நல்ல கனிகளை மேலே பார்க்க முடியும், நல்ல கனிகளை மேலே பார்க்க முடியும். ஆனால் அதுக்கு மறைவாக இருக்கிறது என்ன? வேர் தான். அதுதான் விசுவாசம். அது என்னது? விசுவாசம். விசுவாசம் என்கிற அந்த வேர் எவ்வளவாய் ஆழமாய் வேரூன்றி போகிறதோ, எவ்வளவு ஆழமாய் போகிறதோ அவ்வளவாய் மேலே கனி கொடுக்க முடியும், நல்ல கனிகளை கொடுக்க முடியும்.
கர்த்தருக்கு பிரியமான கனிகளை கொடுக்க முடியும், ஏற்ற கனிகளை கொடுக்க முடியும். கர்த்தர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாருன்னு சொன்னால், அவருக்கு பிரியமானவர்களாய் நாம் ஜீவிக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறார். நாம் அவருக்கு கனிகளை கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறார். கனியுள்ள ஜீவியம், கனியுள்ள ஜீவியம். பிரதர் நிறைய வாசிச்சுட்டே போனார். நிறைய நம்ம அதில் எல்லாத்தையும் நம்ம எடுக்க முடியல. சில காரியங்கள் மட்டும். இந்த விசுவாசத்துக்கு முக்கியமாக என்ன வேணும்? நமக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? விசுவாசத்துக்கு என்ன வேணும்? விசுவாசத்துக்கு என்ன வேணும்? என்ன வேணும் தெரியலையா? சரி, நான் இப்போ கொஞ்சம் நேரம் தினேஷை பேச விடுறேன். சரியா? வாப்பா, முன்னாடி வா. வா. Praise Lord. Praise Lord. நான் அன்பை பற்றி பேச விரும்புகிறேன். அன்புங்கிறது நமக்கு தெரிஞ்சதுக்கு ஒரு எமோஷன் அப்படின்னு தான் நம்ம படிச்சிருப்போம். ஒரு எமோஷன், கோபம், பாசம், நேசம், அது மாதிரி ஒரு அன்புன்றது ஒரு எமோஷன் அப்படின்னு தான் நம்ம நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதுதான். ஈவன் நம்ம மாட்டுக்குன்னா மாடு தன்னுடைய கன்றை நேசிக்கும், கோழி கூட தன்னோட குஞ்சு நேசிக்கும், ஒரு புழு கூட அதோட சின்ன குட்டியை நேசிக்கும். ஸோ அதுக்கிட்டலாம் போய் நீ உன்னுடைய குஞ்சியை இல்லாட்டி அவருடைய கன்றையை நேசின்னு சொல்லிட்டு யாராவது சொன்னாங்களா? இல்லாட்டி டீச் பண்ணாங்களா? இல்லை உட்காந்து ஒரு பைபிள் ஃபுல்லாக உட்கார வச்சு, தம்பி மாடு உன் கன்றை நேசிக்கணும், நீ அது பால் கொடுக்கணும், அதை பராமரிக்கணும் யாரும் சொன்னாங்களா? கிடையாது. ஏன்னா கடவுளை அதோடைய இருதயத்தில் அவரோட மைண்டில் எழுதியிருக்காரு. நீ உன்னோட கன்றை நேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய இருதயத்தில் எழுதியிருக்காரு. அதெல்லாம் நேசிக்குது. அந்த கன்றுக்கு யாருக்காக சொல்லி கொடுத்தது? இதுதான் அதோடைய மடி, இங்கே போய் இதை பால் கொடுன்னு சொல்லிட்டு யார் சொல்லி கொடுத்தது? யார் சொல்லி கொடுக்கல. கர்த்தர் அதோடைய இருதயத்தில் எழுதியிருக்காரு. இதுதான் அன்பு, நீ உன்னுடைய அம்மா கிட்ட இந்த இடத்துல குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. ஸோ அன்புன்றது எல்லா உயிரினங்களுக்கும் உள்ளேயே இருக்குது. எல்லா மரங்க செடி கூட ஒன்று பேசிக்குது. சயின்டிஸ்ட்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. பூஞ்சைகள் ஒவ்வொன்றும் பேசிக்குது. ஸோ இந்த லவ்ன்ற விஷயம் என்னன்னா தேவனால் தேவனுடைய ஜீவனாக இருக்குது ஆக்சுவலி மனுஷங்களுக்குள்ளார. ஆனால் நம்ம மனுஷங்களை பொறுத்த மட்டும் தான் நமக்குள்ள அன்புன்ற விஷயம் இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் கிடையாது. இப்போ நம்ம ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? இன்றைக்கி சிக்கனும் மட்டனும் போய் சாப்பிட போகிறோம். கடுங்களா இல்லையா? ஸோ இப்போது கையில் இங்கே ஒரு சிக்கன் இருக்குது, கோழி இருக்குது, கையில் கத்தி இருக்குது. இந்த வெட்டுன்னு சொன்னால் வெட்டுவீங்களா? வெட்ட மாட்டீங்க. நானும் வெட்ட மாட்டேன். ஏன்? ஏன்னா என்கிட்ட அன்புன்னு விஷயம் இருக்குது. அங்கே எவனோ வெட்டுறதுக்கு ஒருத்தவங்க இருக்கான், பிராய்லர் கடையில் இருக்காங்க, அவங்க வெட்டுவாங்க, நம்ம சாப்பிடுவோம். ஸோ நமக்கு இல்லை அந்த அன்புன்னு இருக்குது. ஆனால் நம்ம அதே என்ன பண்ணோன்னா, படத்தில் என்ன பண்ணோம், கன் எடுத்து ஷூட் பண்ணுவாங்க. ஷூட் பண்ணோடனே அதை ஒரு உங்களுக்கு எப்படின்னு தெரில, இளைஞர் எங்கிட்டனா பரவாயில்ல, நல்ல பெரிய ஹீரோ ஆகிட்டான்னு. இப்போ சினிமாவில் வர கன்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாகிட்டே போகுது. இப்போ இவ்வளோ பெருசு கன் எடுத்தாங்க, இப்போ பார்த்தா பெரிய கன் எடுத்து வராங்க. அப்படியே ஷூட் பண்ண உடனே அவனை கைத்தட்டி கொண்டாடுறாங்க. ஸோ மக்கள் ஒருத்தனை கொல்றதை ரசிக்கிறாங்க. இப்போ நம்மளால் ஒரு கத்தி எடுத்து கோழியோட கொல்ல முடியாது. அதுதான் நம்ம இருதயத்தில் எழுதியிருக்கு. ஆனால் சினிமா எப்படி நம்ம காமிக்குது? நீ கன் எடுத்து எவனா ஷூட் பண்ணு, அதை நாங்கள் ரசிப்போம், கைத்தட்டி ரசிப்போம்னு சொல்கிறோம். ஸோ கதை சொல்லியிருக்காரு என்னென்னா, அக்கிரமம் மிகுதி ஆவாதினால் அன்பு என்ன பண்ணால் தணிந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்கள் அம்மா அப்பா மேலே என்ன பண்ணி பாச வைக்க முடியல, பொண்டாட்டி மேலே பாச வைக்க முடியல, குழந்தைங்க மேலே பாச வைக்க முடியல. யூசுஃப் சந்தோஷம்னா தன்னுடைய பெத்த மகளை கள்ளக்காதனை கூட ஓடுறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, பெத்த மகளை கொண்டுட்டு போகிறாங்க. ஏன் அவங்களுக்கு அன்புன்றது கிடையாது? அக்கிரமம் மிகுதியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ யாருக்கு அன்புன்றது வரும், யாருக்கு அன்புன்றது நமக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்லியிருக்காருன்னா, அதாவது வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு, வாசிக்கிறவங்களுக்கு அவர்களுக்குள் தேவ அன்பு பரிபூரணப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ அந்த வசனத்தை நம்ம வாசிக்கும்பொழுது தேவனோட அன்பு நம்மளோட இருதயத்தில் ஊற்றப்படுதான். அதனால் நம்ம நேசிக்கிறவங்கள மாறுவோமா, மற்றவங்களை நேசிக்கிறவங்க மாறுவோமா. மற்றபடி அன்புன்றது நமக்குள்ள கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. நம்ம கர்த்தர்கிட்ட போகும்பொழுது அவர் சயின்ஸை பற்றியோ இல்லை ஃபிசிக்ஸ் பற்றியோ பேசுறது கிடையாது. அவர் போதிக்கிற ஒரே விஷயம், எனக்கு தெரிஞ்சு ஒரே விஷயம், நானும் 10-15 வருஷமாக இருக்கேன் இந்த சர்ச்சில், இங்கே தான் ரசிக்கப்பட்டேன் இல்லைன்னு சொல்ல.
10 வருஷம் சொல்கிறேன், அவர்கிட்ட போனால் போதிக்க ஒரே விஷயம் அன்பு தான். நீ என்னுடைய உனக்கு வேணால் அகைன்ஸ்டாக பேசினா அவங்ககிட்ட போய் சாரி கேளு, அவங்கள்ட்ட ஒப்புரவாயிரு. இந்த சர்ச்சை அந்த சர்ச்சை பார்க்காத, அந்த மனுஷன் இந்த மனுஷன் பார்க்காத, உனக்கு அகைன்ஸ்டாக பேசினாலும் வச்சுக்க எடுத்துக்காத, அன்புலாம் இருன்ற விஷயத்தை மட்டும் தான் வந்து போதிக்கிறார் ஒழிய பெருசாக எதுவும் போதிக்கிறது கிடையாது. கர்த்தரால் நம்ம இருதயத்தில் என்ன பண்ணால் இந்த விஷயம் வந்து எழுதப்படுது. அவர் நம்மளை இருதயத்தில் எழுதுறாரு, தம்பி இதுதான் என்னோட கற்பனை. அவருக்கு என்ன கற்பனை என்ன, நான் வந்து உங்கள்கிட்ட அன்புக்கு வந்து கொடுத்தது போல நீங்கள் ஒரு இடத்தில் ஒருவர் அன்புக்கு ஒரு கடவைகள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. ஆமீன். தேங்க்யூ. கரங்கள் உள்ளவர்கள் எல்லாரும் கை தட்டலாம். என்ன கை தட்டுறதுக்கு யோசிச்செல்லாம் தட்டணும்னு இல்லை, தட்டலாம், தாராளமாக தட்டலாம். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வந்து விஸ்வாசம் அந்த பிரதர் பேசினார், அதுக்குரியதை தான் நீ கண்டினியூ பண்ணுவேன்னு நினச்சேன். பட் நீ அன்பை பற்றி பேசியிருக்க, தேங்க்யூ. அன்பு பற்றி பேசுறதுக்கு அவரும் இருக்கார். ஓகே, இப்போது அந்த விசுவாசம் வந்து என்ன, ஒரு விதை. என்னது விசுவாசம்? ஒரு விதை. அந்த விதையை நம்ம விதைக்கிறோம். அந்த விதைக்கும் போது தான் தெரியுது, அந்த நம்ம விசுவாசத்தில் அந்த விதையை விதைக்கிறோம். அந்த விதை என்ன செய்யுது? வளர்ந்து பலன் தருகிறது, வளர்ந்து பலன் தருகிறது. இப்போது இந்த அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய நீ கடுகு விதையளவு, கடுகு விதையளவு. புரியுதா நான் சொல்கிறது? கடுகு விதையளவு உனக்கு விசுவாசம் இருந்தால், அந்த வசனத்தை வாசிங்க, சத்தமாக மைக்கில் வாசிங்க, மைக் எடுத்து வாசிமா. நீ உனக்கு கடுகு அளவு, கடுகு விதை அளவு உனக்கு விசுவாசம் இருந்தால், நீ இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்ல அது அப்படியே ஆகும், அது அப்படியே ஆகும். அப்போ அந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து போன்னு சொல்லி சொன்னோம்னாலே போதும். நம்ம ஒன்றும் போய் மலையை போய் தள்ள போகிறதில்ல, மலையை என்ன செய்ய போகிறதில்ல, தள்ள போகிறதில்ல. நம்முடைய பிரயாசம் அதில் ஒன்றுமே கிடையாது. மத்தேயு 17:20 வாசி சத்தமாக. உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், பார்த்தீங்களா, கடுகு விதை அளவு உங்களுக்கு விசுவாசம் இருந்தால். அப்போது அது என்ன விதை? அது என்ன விதை? உங்களுக்கு அந்த கடுகு எவ்வளவு சின்னது இல்லையா, எவ்வளவு பொடிசானது. நம்ம அது மாதிரி விதைகளை பார்த்துருக்கோம் இல்லையா, பார்த்துருக்கோமா இல்லையா? நிறைய விதைகள் இருக்குது அந்த சைஸில். இப்போது அந்த விதையை, அந்த சீடை நீ கொண்டு போய் நீ விதைக்க, நீ உள்ளுக்கு நீ பதியும் போது, மண்ணில் புதைக்கும் போது, நீ அதை விதைக்கும் போது, விதைன்னு தான் அதுக்கு தான் சொல்லியிருக்கு, விதைக்கும் போது அது என்ன ஆகுது? அது வளர்ந்து வளர்ந்து நீ செடியாக கொண்டு போய் நடுறதில்லை, செடியாக கொண்டு போய் நடுறதில்லை. நம்ம அது சும்மா விதை தான் போடுறோம். ஆனால் அந்த விதை பாருங்கள், அது வளர்ந்து எப்படி அழகாக வளர்ந்து கனி கொடுக்குது, பலன் கொடுக்குது நமக்கு. அது பார்க்குறதுக்கு மன நிறைவை கொடுக்குது இல்லையா, நமக்கு சமாதானத்தை கொடுக்குது, ஒரு சந்தோஷம். அதை பார்க்கும்போதே ஒரு சந்தோஷம். சின்ன ஒரு ரோஸ் ஃப்ளவர் நீ வைக்கிறீங்கன்னா அது அழகாக வந்ததுன்னு எவ்வளோ அழகாக, அதை பார்க்கும்போதே ஒரு மகிழ்ச்சி இல்லையா? இல்லை ஒரு கனி கொடுக்குற ஒரு தக்காளி விதையோ நீங்கள் விதைக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா அது வளர்ந்து வந்ததுன்னு சொன்னால் அது பழங்களை பார்க்கும் பொழுது அது எவ்வளோ பெரிய ஒரு ஆனந்தம் இல்லையா? அது ஒரு பெரிய சந்தோஷம். இப்படி நம்ம பார்க்கும்போதே ஒரு மகிழ்ச்சி நமக்குள்ளே வர்றது, நமக்குள்ளே ஒரு 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 பரவசம் வர்றதெல்லாம் நம்ம அந்த விதைக்கும் போது உள்ள அந்த விசுவாசம். என்ன நினச்சி விதைக்கிறோம், இதே அது வரணும் இல்லை, இது என்ன செய்யணும், இந்த விதையை விதைக்கும் போது நம்ம என்ன நினச்சி விதைக்கிறோம், அந்த எண்ணத்தோட அது அழகாக மேலே வரணும், செடி நல்லா பலன் கொடுக்கணும், கனி கொடுக்கணும் அப்படின்னு விதைக்கிறோமா இல்லையா? நிச்சயமாக அதுதான் அந்த விசுவாசத்தின் பலனை நம்ம காண்கிறது. விசுவாசம் என்பது என்னது சொல்லப்பட்டிருக்கு? எபிரேயர் 1:11 என்ன சொல்லப்பட்டிருக்கு?
விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. விசுவாசம் என்ன? நம்பப்படுகிறவைகளின் உறுதி. எவ்வளோ உறுதியாக நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த விசுவாசம், எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதோ உங்ககிட்ட அந்த விசுவாசம், அவ்வளவும் பலன் கொடுக்கும், அவ்வளவும் கனி கொடுக்கும். ஹல்லேலூயா. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. உதாரணத்து இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் தான். நமக்கு பரமதேசம் காணப்படாத ஒரு தேசத்தை நம்ம அதுதான் மெயின் திங் நம்மளுடையது. ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமான ஒரு காரியம், உலக பிரகாரமான நடைமுறையில் உள்ள ஒரு சிம்பிள் திங்ஸ் தான். ஆனால் இதே பாருங்கள், இதுலேயே பாருங்கள், இந்த சிம்பிள் திங்ஸ்லேயே பாருங்கள், நீங்கள் நம்ம அந்த செடியை பார்க்குறோமா, மேலே பார்த்துட்டா விதைக்கிறோம், இப்படி இருக்குது அந்த செடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டா விதைக்கிறோம்? இல்லை, அதை விதைக்கிறோம். விதைக்கும் போது விசுவாசத்தில் அது இப்படி வளரும், நல்ல பலன் கொடுக்கும். விசுவாசத்தோடு விதைக்கிறீங்க, அது நிச்சயமாக வளரும். வளர்ந்து பலன் கொடுக்கும் பொழுது அந்த நீ காணப்படாத காரியத்தை தானே மேலே பார்க்குற, இல்லையா? ஆமாவா இல்லையா? காணப்படாத ஒன்றை தான் நீ மேலே பார்க்குற. அதே தான் ஒரு நம்ம கொண்டு போய் நம்ம மனுஷர் இறந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் என்ன, ஒரு பெரிய நம்பிக்கை என்ன நாம் ஒரு நாள் உயிரோடு எழுந்திருப்போம். அதுதான் நமக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய விசுவாசம். இருக்கிற விசுவாசத்திலேயே ஒரு பெரிய விசுவாசம் அதுதான். என்னது? நம்ம எழுந்திருப்போம். இது மற்ற மக்களுக்கு இல்லை, இந்துக்களுக்கோ மற்ற ஆட்களுக்கு இல்லை. ஆனால் அவங்களுக்கெல்லாம் நிறைய வேறு காரியங்கள் சொல்லப்பட்டு அது அநீத்தியம், அது தேவையில்லாதது நமக்கு. ஆனால் நமக்கு தெரியும், நம்ம ஜீவனுள்ள ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஜீவனுள்ள வார்த்தை என்ன சொல்லியிருக்கிறது? என்ன சொல்லியிருக்கு? தெசலோனிக்கேயரில் இருக்குது இல்லையா? வாசிங்க அது. தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் தானே? கடைசியில் ஒரு 4 வசனங்கள் இருக்கும், வாசிங்க. 4வது. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இதாங்க நம்முடைய விசுவாசம். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சிலுவையிலே சம்பாதித்து கொடுத்த விசுவாசம். ஹல்லேலூயா. இது வேறு யாருக்குமே கிடைக்காத பாக்கியம். ஆமீன். யாருக்குமே கிடைக்காத பாக்கியம். கோடியான மக்கள் உண்டு உலகத்தில். ஆனால் எல்லாரும் இந்த பாக்கியத்துக்கு உட்பட்டிருக்காங்களா? இல்லை. கர்த்தர் கிருபையாய் நம்மை தெரிந்து கொண்டார். நமக்கு இப்படி பேர்பட்ட பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு நாள் நாமும் உயிரோടെ கூட எழுந்திருப்போம். ஹல்லேலூயா. ஆமீன். நம்முடைய சரீரம் மண்ணாக மக்கி போனாலும் நாம் என்ன செய்வோம்? நம்முடைய ஆவியும் ஆத்துமாவும் மண்ணோட மண்ணா போகுமா? போகாது. நம்முடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஆவி உயர எழும்பும். சரீரம் தான் மண்ணுக்கு மண்ணாக போகுமே தவிர நம்முடைய ஆவியும் ஆத்துமாவும் அழிந்து போவதில்லை. இந்த ஆவியும் ஆத்துமாவும் நாம் கர்த்தரோடு கூட நித்தியத்திலே நாம் பங்கடையும் பொழுது அவரோடு கூட இருப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரீரம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஆவியும் ஆத்துமாவும் அங்கே பரலோகத்தில் தேவனுடைய ராஜ்யத்தில் தேவன் வரும்பொழுது தேவனை சந்திக்கும். ஆனால் இந்த சரீரம் என்ன ஆகும்? மறுரூபமாகும்.
இந்த சரீரத்தோடு நம்ம போகிறது கிடையாது. இந்த சரீரத்தோடு நம்ம போகிறது கிடையாது. இந்த சரீரம் போயிடும், இந்த சரீரம் மண்ணுக்கு மண்ணாக போயிடும். ஆனால் நாம் மறுரூபமாக்கப்பட்டு அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை காண்போம். ஹல்லேலூயா. வேதவசனம் இருக்கா இல்லையா? நாம் அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை நாம் தரிசிப்போம். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன், ஆமேன். சரீரம் மறுரூபமாக்கப்பட்டு அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம் சொல்லி வேதவசனம் சொல்லுது. அதனால் நமக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, நமக்கு அந்த விசுவாசம் இருக்குது. காணப்படாதவைகளின் நிச்சயமான ஆழமான ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருக்கிறதுனால தான் நமக்குள்ளே போடப்பட்ட இந்த விதை வளர்ந்து கனி கொடுத்து பலன் தந்து கொண்டே இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நமக்குள்ளே போடப்பட்ட இந்த விதை என்ன செய்து ஆமாம், மேலே 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 வளர்ந்து கனி அது பலன் கொடுத்து ஏற்ற கனியை, கர்த்தர் விரும்புகிறதான அந்த கனியை அவருக்கு கொடுக்க ஆயத்தமாவோம். ஹல்லேலூயா. இதுதான் இந்த விசுவாசத்தினுடைய ஆழம். இந்த விசுவாசத்தினுடைய ஆழம் அதுதான். அதனால தான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள்னு சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். நம்மிடத்தில் கனிகளை எதிர்பார்க்கிறார். நாம் கொடுக்கிற கனி கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்க வேணும். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய கனியாக இருக்க வேணும். கர்த்தருக்கு சந்தோஷப்படுத்தக்கூடிய கனியாக இருக்க வேணும். கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் கனியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் காண்கிறவர்கள் இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்று சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ஆமேன். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். கொடா கொடியாய் பெருகுவாயாகன்னு சொல்லிட்டு ரெபெக்காளை அவளோட அன்னையை வாழ்த்தினானா. ஆனால் நம்மை பார்த்து நாம் தான் இப்போ என்ன எப்படி இருக்கணும்? கொடா கொடியாய் பெருக வேண்டும் என்று கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். ஹல்லேலூயா. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பாக்கியத்தையும் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். இந்த பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் இழந்த ஜனங்கள் எத்தனையோ பேர் உண்டு, இன்னும் பெறாத ஜனங்கள் உண்டு. ஆனால் இந்த ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நம்மை தகுதிப்படுத்தின கர்த்தருக்கு நாம் என்றென்றும் மகிமையாய் ஜீவிப்போம். ஆமேன். விசுவாசத்தில் நிலைத்திருப்போம், விசுவாசத்தில் வளருவோம், விசுவாசத்தில் ஊன்ற கட்டப்படுவோம். இன்னும் அதில் ஒரு வசனம் இருக்குது. விசுவாசம் எப்படி இருக்கணும்? ஊன்ற போகுது, அப்புறம் வளருது, அப்புறம் என்ன செய்யுது? பரவுது. என்ன செய்யுது? அப்புறம் பாருங்கள், மற்ற பறவைகள் அதில் உட்காரக்கூடிய அளவுக்கு அது படர்ந்து வளர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அப்படித்தான் நீங்களும் நானும் இருக்கணும்னு சொல்லி தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவருடைய எதிர்பார்ப்பை நாம் என்ன செய்யணும்? பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அவருடைய எதிர்பார்ப்பை நாம் பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஜெயம் பெற்றவனுக்கு நமக்கு ஆண்டவர் நிறைய சொல்லியிருக்கிறார். இதுக்கெல்லாம் ஆழமான ஒரு காரியம் விசுவாசம் இல்லையா? அது இதில் இந்த விசுவாசம் தான் நமக்கு என்ன தரப்போகுது? கடைசியாக என்ன தரப்போகுது? ஜெயம் தரப்போகிறது. யோசிக்கிறீங்களே, இந்த விசுவாசம் தான் நமக்கு என்ன தரப்போகிறது? ஜெயம் தரப்போகிறது. எல்லாவற்றையும் ஜெயம் எடுக்க இந்த விசுவாசம் தான் முக்கியமாக ஒரு ஆழமான காரியமாக இருக்கிறது. ஆமீன். இதுக்கு மேலே நான் பேசிட்டு போனால் டைம் ஆயிரும். தினேஷ் சொன்ன மாதிரி அன்பு. சரி, அடுத்தது நீங்கள் வாங்க. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணது யார்? உதய் இல்லை, அடுத்த மாதம் அவங்க பேசிடுவாங்க. நீங்கள் வாங்க. நீங்கள் அன்பை பற்றி பேச சொன்னீங்களே, அப்படி கையை காட்டிட்டாருமா? சரி. சரி, ஓகே. டைம் ஆகிடுத்து. சரி.
எது 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 அதாவது விசுவாசத்தை பற்றி சரி, மைக்கில் வச்சு சார், மைக்கில் வச்சு சார். அதிகாரத்தில் வந்து மைக் எடுத்து பேசுமா, மைக் வச்சு சொல்லுங்கள், அப்போ தான் எல்லாருக்கும் கேட்கும். ஆமாம், வா முன்னாடி வா. அதில் வாசிக்கிறத வாசிச்சிரு, வாசிக்க. எழும்பி வந்து நின்று வாசிக்கலாமே. மைக் ஆனில் இருக்காமா? ஆன் பண்ணிக்க. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போகும், அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போகும், அறிவானாலும் ஒழிந்து போகும். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. தேங்க்யூம்மா, தேங்க்யூ. பாருங்கள், இதில் ஒரு காரியம் சொல்கிறேன். நெக்ஸ்ட் மந்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு வந்து அதில் கொஞ்சம் நேரம் பேசணும் நீங்கள், சரியா? கவனிச்சுக்குங்க. நீங்கள் தான் பேசணும். அவங்கக்கிட்ட நாங்கள் இப்போ கொடுக்கல. நீங்கள் தான் யாராச்சும் அடுத்த மாதம் நீங்கள் தான் பேச போகிறீங்க. அவங்களுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு நான் கொடுக்குறேன். இப்போ கவனிச்சுங்க. இதில் கடன் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும். நான் இப்போ அதுக்கு வசனம்லாம் உங்களுக்கு கொடுக்க போகிறதில்ல, சரியா? ரெஃபரன்ஸ்லாம் கொடுக்க போகிறதில்ல. கடன், அதில் அந்த கடன், நிறைய கடன்கள் இருக்குது. ஆமாம், அதில் அன்பு ஒரு கடன். அன்பு ஒரு கடன். கவனிச்சிங்களா எல்லோரும்? அன்பு ஒரு கடன். அந்த கடனை பற்றி நீங்கள் அடுத்த இதில் வந்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் பேசும்போது அதில் நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் அதை பற்றி பேச போகிறீங்க,
அட்லீஸ்ட் 10 மினிட்ஸ் யாராச்சும் அதை பற்றி பேசணும், அந்த கடனை பற்றி. சரியா? நிறைய கடன்கள் இருக்குது, கடன் பற்றியே பேசுங்க. கடன் 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 கடன், அந்த கடன் இந்த கடன் இந்த கடன், எல்லா கடனை பற்றியும் பேசுங்க. அது கூடால ஒரு முக்கியமான கடன் என்ன கடன்? அன்பு. அந்த கடனை பற்றி நீங்கள் பேச போகிறீங்க வசனத்தோட. சரியா? நெக்ஸ்ட் மந்த்து. ஓகே, குறித்து வச்சுக்கோங்க. இப்போது இதில் இன்னொன்று வந்து நான் ஒரு காரியம் சொல்லிடுறேன். அதாவது நேசரே நேசரே தீவிரியும் அப்படிங்கிறது எங்கே இருக்குது? உன்னத பாட்டில் இருக்குது. நேசரே என் நேசரே தீவிரியும். சரி, தீவிரம் தீவிரம் சொன்ன என்னது? ஆமாம், தீவிரம் அப்படின்னா சீக்கிரம் சீக்கிரம். சரி, இது வந்து பழைய ஏற்பாட்டில் இருக்குது. இப்போ நம்ம சொன்னது என்னது? உன்னத பாட்டு பழைய ஏற்பாடு. இதே புதிய ஏற்பாட்டில் இருக்குது. இதே புதிய ஏற்பாட்டில் இருக்குது. எங்கே இருக்குது? சார் ஆமாம், வசனத்தோடு சொல்லணும். சரியா? வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 20வது வசனம். அப்படித்தானே? 22 20வது வசனம் பாருங்க. வாசிங்க, 12 வாசிங்க. சரி. அதுதான் நான் சீக்கிரமாய் வருகிறேன். என் நேசரே தீவிரியும் அப்படின்னா என்னது? என் நேசரே சீக்கிரமாய் வாரும். என் நேசரே சீக்கிரமாய் வாரும். இப்போ இதே தான் நமக்கு புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம். அதோட கனெக்டட் வேர்ஸ் இது. பழைய ஏற்பாட்டில் இந்த வசனம் பார்க்குறோம், அதோட கனெக்டட் வேர்ஸ், அதோட கனெக்ட் பண்ணப்பட்ட வசனம் இது. என்னது? வெளிப்படுத்தல் 22 20 12 இருக்குது. 20 பாருங்கள், அந்த வசனம் வாசிங்க மறுபடியும். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர், மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். அப்போ அவர் சொல்கிறார், நான் சீக்கிரமாய் வருகிறேன் சொல்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு இதே தான். என் நேசரே தீவிரியும் சீக்கிரமாய் வாரும். இப்போ நமக்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்ட வார்த்தை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்காரு? இதோ அதான் சொல்லியிருக்கு, இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர். சொன்னது என்ன சொல்லியிருக்காரு? இதோ மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன். அப்போது அதில் என்ன சொல்லியிருக்கு? என்கிறார். அப்படி தானே இருக்கார்ல, சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இதோ அது மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். அவருக்கு ரெடியாக நம்ம காத்திருக்கணும். அவர் வரும்போது என்னது? அவரோடு கூட போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். வாரும் அப்படின்னு சொல்கிறோன்னா அப்போ நம்ம ரெடியாக இருக்கிறோம் அப்படிங்கிற அர்த்தம் தான் அது, இல்லையா? ஆயத்தம் இல்லாதவங்க அதை சொல்ல முடியுமா? வாருன்னு சொல்ல முடியுமா? ஆயத்தம் இல்லாதவங்க சொல்ல முடியாது. அப்போ ஏதோ மாயமாலமாக தான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆயத்தம் இல்லாமல் சொன்னால் மாயமாலம்னு அர்த்தம். ஆனால் உண்மையாகவே நாம் ஆண்டவரை பார்த்து, வாரும் ஐயா, வாங்க, சீக்கிரம் வாங்க, நான் ரெடியாக இருக்கேன், நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அவருக்கு பிரியமானபடி ஜீவித்து, அவர் விரும்புகிறபடியை நாம் ஜீவித்து, அவர் விரும்புகிறதை அவருக்கு நாம் கொடுத்து
நாம் காத்திருக்கும் பொழுது, வாங்க ஐயா நான் ரெடியாக, நீங்கள் கேட்குற மாதிரி உங்களுக்கு பிரியமானதை நான் வச்சுக்கிட்டு காத்துட்ருக்கேன், நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க, என்னிடத்தில் வந்து பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆயத்தத்தோடு காத்திருப்பது தான் வாரும் வாரும் என்று அழைப்பது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காகத்தான் நான் இப்போ இன்றைக்கி உங்களுக்கு இந்த வார்த்தை சொல்லியிருக்கேன். இந்த வசனம் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் இது மாதிரி கனெக்டட் வேர்சஸ் நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்து எடுத்துகிட்டு வரணும். ஒரு ரெண்டு மூணாவது ஆளுக்கு ஒவ்வொருத்தரும் மூணு ஒருத்தர் பண்ணதே இன்னொருத்தர் கொடுக்க வேண்டாம், வேறு இது நிறைய இருக்குது. இது மாதிரி என்ன தினேஷ், இது மாதிரி நிறைய இருக்குது கனெக்டட் வேர்சஸ். அதனால் நம்ம வந்து இது பழைய ஏற்பாட்டில் இப்படி இருக்குன்னா புதிய ஏற்பாட்டில் அதுக்கேற்ற வசனங்கள் இருக்குது. புதிய ஏற்பாட்டில் இருக்கிற வசனங்களுக்கு ஏற்றது பழைய ஏற்பாட்டில் இருக்குது, பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதுக்கு ஏற்ற வசனங்கள் புதிய ஏற்பாட்டில் இருக்குது. அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் உள்ளது இருக்குது. அதனால் நம்ம அந்த மாதிரி கண்டுபிடித்து அடுத்த மாதம் இதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கணுமா. இப்போ நோட் போட்டு, நான் லாஸ்ட் மந்த் கூட சொன்னேன், நோட் ஒன்று போட்டு எழுதி வச்சுருங்க. பேப்பர்லலாம் எழுதி வைக்க வேண்டாம், ஒரு நோட் போடுங்க. அதில் வந்து எழுத முடிந்தவர்கள், நான் எல்லோரையும் எழுதணும்னு சொல்லலை, எழுத முடிந்தவர்கள் நீங்கள் என்ன பண்ணணும், அதுலேயும் ஃபஸ்ட்டு ரோவில் உட்காந்துருக்கீங்க பாருங்கள், நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். என்னென்னா இது வந்து ஒரு நோட் போட்டு எழுதி வச்சிங்கன்னா, இப்போ நம்ம இந்த ஐக்கியத்தில் இன்றைக்கி நடக்கிற இந்த லாஸ்ட் மந்த் நடந்ததில் இதை நம்ம பார்த்துருக்குறோம். நெக்ஸ்ட் மந்த், இப்போ இந்த மந்த்து நடக்கிறது, நெக்ஸ்ட் மந்த் நடக்கிறது, இப்படி கண்டினியூஸாக நம்ம ஒவ்வொன்றையுமே நம்ம எழுதி வச்சு நம்ம படிக்கும் பொழுது அது என்ன செய்யும், இன்னும் ஆழமாக மனதில் பதியும். இப்போ ஏதோ கேட்டுட்டு அப்படியே பார்த்துட்டு போயிடுறோன்னா அது கொஞ்சம் நேரம்தான். ஆனால் இதே நம்ம எழுதி வச்சுக்கிட்டோன்னா, எழுதி வச்சு அதை நம்ம ரிமைண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு அது ரிமைண்டராக இருக்கும். என்ன கரெக்டாக அம்மாவா? அதனால் தயவுசெய்து குறிப்பாக உங்களால் எழுத முடிந்தவர்கள் அதை ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மாதமும் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ஓகே, பிஸ்கெட் உங்களுக்கு கிடச்சிதா, டீ கிடச்சிதா? சரி, ப்ரேயர் பண்ணுவோம். நீங்கள் அது குடிச்சுங்க, டீ குடிச்சிடுங்க, அப்புறம் பார்க்கலாம். எல்லோரும் ஒருவரோடு ஒருவர் கை கோர்த்து ஜெபம் பண்ணலாம். ஜெபத்தில் நடத்த போகிறது, ஒருத்தர் அங்கே விசுவாசத்தை பற்றி பேசினார், இன்னொருத்தர் அன்பை பற்றி பேசினார். ஜெபத்தை நடத்த போகிறது வேறு யார்? இதெல்லாம் வந்து எல்லாருமே செய்யலாம். பழக்கிக்கிட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து இதை நம்ம பண்ண முடியும். சரியா? நீங்கள் யாருன்னு வந்து பண்ணுங்கம்மா, வாங்க ஜெபத்தில் நடத்துங்க, வாங்க. எல்லாம் அவங்களே பார்க்குறீங்க இல்லை, இப்போ ஜெபத்தில் வந்துட்டு ஜெபத்தில் நடத்தணும். ஜெபத்தில் இதுக்காக நம்ம ஜெபிக்கலாம், இதுக்காக ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லி, முன்னாடி வாம்மா, எழுந்து வாம்மா, முன்னாடி வாங்க. ஆமாம், சொன்னவங்களே அவங்களே பார்த்துட்ருக்கோம், அவங்களே எல்லாம் பண்ணுவாங்களா? அவங்க பண்ணுறாங்க. இல்லை, முன்னாடி வந்து எழுந்து யாராவது பண்ணணும். இப்போ இவங்கெல்லாம் பண்ணுறாங்க அழகாக, இவங்க பாரு, இவங்க சொல்கிறாங்க, ஆனால் எல்லாமே அவங்கக்கிட்ட கொடுத்துடக்கூடாது. சரி, ப்ரேயர் மைக் எடுத்துக்கம்மா, மைக் எடுத்து ப்ரேயரில் ஒவ்வொரு ப்ரேயராக சொல்லு. அவங்க வந்து ஒவ்வொரு குறிப்பாக சொல்லு, ஒரு 10 நிமிஷம். சரியா? ஒவ்வொரு குறிப்பாக சொல்லி அவங்க 2 பேர் கையை பிடிச்சி ஜெபம் பண்ணுவாங்க. 2 பேராக கையை பிடிச்சி ஜெபம் பண்ணுங்க. ஓகே, கவனிச்சிங்களா? 2 பேராக கையை பிடிச்சிக்குங்க. அவங்க சொல்லக்கூடிய குறிப்பு சொல்லும் பொழுது ஜெப குறிப்பு சொல்லும் பொழுது அதுக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ண போகிறீங்க. 10 நிமிஷம் தான், டக்குன்னு நிறைய ஜெப குறிப்புகள் இருக்கிற ஒரு 5 ஜெப குறிப்புகள் இருந்தாலும் ஒன்று ஜெபம் பண்ணு, ஒன்று சொல்ல அவங்க ஜெபிப்பாங்க. மைக் ஒர்க் பண்ணுதா? ஆனில் இருக்கா பாரு. Praise
மைக் ஆன் பண்ணுங்கப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நல்ல வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஏசப்பா. அப்பா, எங்கே 2 அல்லது 3 பேர் உன் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருப்பேன் நீங்க சொன்னீங்க தகப்பனே. இப்பொழுது ராஜா அப்பா, நாங்கள் ஒரு மனமாய் தகப்பனே அப்பா ராஜா, நாங்கள் ஜெபிக்கக்கூடிய காரியங்களை கர்த்தாவே ஏசப்பா நீங்க எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இப்பொழுதும் தகப்பனே ஏசப்பா, அந்த சபையில் இருக்கிற ஆண்டவரே அப்பா சரசம் ஆண்டி, சூர்யா ஆண்டிக்காக கூட ஆண்டவரே அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லாரும் அவங்க 2 பேருக்காகவும் நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்துக்காக ஜெபிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே ஏசப்பா. ஆண்டவரே அப்பா, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஏசப்பா அவர்களை உம்முடைய கரத்துல நாங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்கள் பரிகாரியாகிய கர்த்தர் நீர் அல்லவோ சுவாமி. அப்பா அப்பா, என்னுடைய தழும்புகளினால அப்பா ராஜா நீங்க சுகமாவீங்க தகப்பனே நீங்க சொல்லியிருக்கீங்க ராஜா. அப்பா, உம்முடைய தழும்புகளால ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே ஏசப்பா நீங்க ஆண்டவரை சுகப்படுத்த வேண்டுமாய் நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே ஏசப்பா அப்பா, எங்களுக்கு சுகம் கிடைத்தது என்று கர்த்தாவே அவர்கள் சாட்சி சொல்லத்தக்கதாக ஆண்டவரே ஏசப்பா நீர் ஒரு அதிசயத்தை இந்த நாளில் ஆண்டவரே இந்த நேரத்துல ராஜா அப்பா உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே அவர்களை மூடட்டும் ராஜா. அப்பா, அவர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் தகப்பனே ஏசப்பா இந்த நேரத்துல உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே அவர்களை தொட வேண்டுமாய் நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே ஏசப்பா. ஒரு மனமாய் கேட்கிறோம் ராஜா. அப்பா, நாங்கள் அல்ல தகப்பனே, ஆவியானவர் நீர் எங்களுக்குள்ள இருந்து ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பா தகப்பனே, நீர் ஒரு சுகத்தை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே ஏசப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே, நன்றி தகப்பனே. அடுத்ததாக ஆண்டவரே ஏசப்பா, அந்த பிள்ளைகள் எக்ஸாம் எழுத போறாங்க, மெயினான எக்ஸாம்ஸ் எழுத போறாங்க, 10th 11th 12th பிள்ளைங்க எல்லாருக்காகவும் நம்ம ஜெபிக்கலாம். ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா, அந்த நேரத்திலயும் கர்த்தாவே படிக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே ஏசப்பா தேர்வுக்கு ஆயத்தமாக உதவி செய்யுங்க ராஜா. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஆண்டவரே உண்மையாய் படிக்க ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உம்முடைய ஞானத்தை நீ தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே ஏசப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்லா எழுத அப்பா நீர் அவர்களுக்கு ஆண்டவரை சொல்லிக் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எந்த பிள்ளைங்களும் ஆண்டவரே அப்பா தேர்வு முடிவு எழுதி ஆண்டவரே ஏசப்பா எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கலையேன்னு சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே இப்பொழுதே ஆண்டவரே அவங்க நல்லா படிக்க ஆண்டவரே அப்பா நீங்க அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் நல்ல சுகத்தை தாங்க ஏசப்பா. அப்பா, பலவீனமா இருக்கிற எல்லா பிள்ளைங்களையும் ஆண்டவரே ஏசப்பா நீங்க சுகம் கொடுத்து ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய கரங்கள்ல ஒவ்வொரு பிள்ளைங்களையும் நாங்க பேர் பேராக ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அப்பா, நீங்க அப்பா பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க சுவாமி. அடுத்ததாக நடக்க போற எலெக்ஷனுக்காக ஜெபிக்கலாம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே ஏசப்பா. இந்த எலெக்ஷனுக்காக கூட நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் ஆண்டவரே ஏசப்பா. உமக்கு சித்தமுள்ள அப்பா ராஜா ஒருத்தர் ஆண்டவரே தகப்பனே எங்களுக்கு ராஜாவாக நீர் ஏற்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா தகப்பனே, நீர் எல்லாவற்றையும் ஆண்டவரை ஆயத்தப்படுத்திருக்கிறீர் அப்பா. உம்மை அன்றி நீங்க அறியாம எதுவுமே நடக்காது சுவாமி. உம்முடைய சித்தம் இல்லாம எதுவுமே நடக்காது தகப்பனே ஏசப்பா. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க சுவாமி. நீர் என்ன சித்தம் வைத்திருக்கிறீரோ அதுவே நிறைவேறட்டும் தகப்பனே. அப்பா, பரத்துல உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல ஆண்டவரே அப்பா எங்கள் தேசத்திலும் ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்யப்படட்டும் நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே நீர் கிரியை செய்யுங்கப்பா. அப்பா தகப்பனே, இதுல எந்த ஒரு ஆண்டவரே ராஜா உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஆண்டவரே நடக்காதபடிக்கு ஆண்டவரே எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அதுல நடக்கிற எல்லா ப்ராசஸ்களையும் ராஜா அப்பா நீங்க பொறுப்பெடுத்து கொள்ளுங்க சுவாமி. எந்த ஒரு கள்ள ஓட்டுகள் ஆண்டவரே எந்த மாதிரியான காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தாவே அப்பா ராஜா இயேசுவின் நாமத்தினால அது எல்லாவற்றையும் மாற்றி போட்டு தகப்பனே உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் மாத்திரம் ஆண்டவரே ஒவ்வொரு ப்ராசஸ்லயும் இருக்கட்டும் தகப்பனே. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா நன்றி
ஸ்தோத்திரம். தகப்பனே நன்றி ராஜா. இம்மட்டுமாய் ஆண்டவரே எங்கள் ஜெபங்களை நீ கேட்டதற்காக உம்மை நன்றியோடு நன்றி துதிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா. அப்பா நீங்க ஆமென்றும் ஆமென் என்றும் ஆண்டவரே அப்பா நீங்க பதில் தர போற உம்முடைய கிருபைக்காக நன்றி தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்திலயும் எல்லாருக்கும் நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை தாங்க தகப்பனே. அப்பா படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவங்க செய்யற வேலைகளை ஆசீர்வதிங்க. அப்பா குடும்பத்துல ரட்சிக்கப்படாதவங்க இருந்து ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பை தந்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா எந்த குறைவுகள் இருந்தாலும் அதை இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே நீங்க நிறைவாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு குடும்பங்கள் கூட ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் பாதுகாப்பு உம்முடைய வழிநடத்துதல் இருக்கட்டும் தகப்பனே. அப்பா அவர்கள் எல்லாரும் உம்முடைய சமூகத்தை இன்னும் கிட்டி சேர ஆண்டவரே அப்பா ஒவ்வொருத்தருக்கும் நீங்க வழி நடத்துங்க தகப்பனே. நீங்க சொல்லித்தாங்கப்பா அப்பா இன்னும் உம்மை நெருங்கி சேர ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க ஏசப்பா. ஆண்டவரே அப்பா எந்த ஒரு பலவீனமோ இருதயத்திலேயோ ஆண்டவரே அவங்களுக்கு அப்பா உடம்புலயோ எந்த பலவீனம் இருந்தாலும் அப்பா நீங்க அதை மாற்றி போடுங்க ஏசப்பா. இன்னும் பலப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க. சோர்ந்து போயிருந்தாங்கன்னு ஆண்டவரே அப்பா தகப்பனே உம்முடைய சத்துவத்தினால் ஆண்டவரே அப்பா ராஜா நீங்க பலப்படுத்துங்க சுவாமி. அப்பா ராஜா நீங்க ஒவ்வொரு குடும்பங்களையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க சுவாமி. உம்முடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. துதி உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் சிறுகவும் நீங்க பெருகவும் அப்பா நாங்க ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேங்க்யூம்மா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது. மாலை நேரம் வந்துருங்க பிரதர்ஸ். நீங்களாம் ஒன்றா சேர்ந்து வரலாம்ல, வரீங்களா? அதான் யாரெல்லாம் வர முடியும்? அங்கே பிரேசேஜி சர்ச்சு தெரியுமா? எங்கே இருக்குன்னு தெரியுமா? கொளத்தூர். நீ புஷ்பராஜ் வருவாரா இல்லையா? இதில் தெரிஞ்சவங்களோட இணைந்து வந்துட்டீங்கன்னா நல்லது. உங்களுக்கு தெரியாதா? அங்கே தெரியும்ல. அப்புறம் என்ன? வாங்க அங்கே ஏன்னா 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் நைட்டு அங்கே சாப்பாடு அங்கேயே கொடுத்துருவாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 50 ரூபா தான். 50 ரூபா தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு. அதனால் வாங்க வாங்க. காணிக்கை எடுக்கணுமா? சரி, அதனால் வாங்க, வந்து ட்ரை பண்ணுங்கள். என்ன வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். வண்டியிலையாவது வந்துடலாம், அப்படி 2 வீலரில் வரலாம். இல்லைன்னா ஒரு கேபு புக் பண்ணி வந்துடுங்க, எல்லாம் சேர்ந்து வந்துடுங்க. சரியா? அப்படி வாங்க. அதான் நல்லது. பண்ணி முடிக்கிறேன். அன்புள்ள தகப்பனே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த கூடுகையை நீர் ஆசீர்வதிப்பீராக. இது மெய்யாகவே பலன் கொடுக்கக்கூடிய கூடுகையாக இருக்கும்படி கர்த்தர் கிருபை புரிந்தருளுவீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய அன்பிலும் உம்முடைய விசுவாசத்திலும் வளர்ந்தோங்க, செழித்தோங்க. ஆண்டவரே, கிருபை புரிந்தருளும். என் நேசரே, வாரும் வாரும் என்று தீவிரியம் ஆண்டவரே, சீக்கிரமாய் வருகிறேன் என்று நீர் சொல்லியிருக்கிறீர். அது போலவே நாங்களும் உமக்காய் நாங்கள் காத்திருந்து உம்முடைய வருகைக்காய் நாங்கள் ஆயத்தமாயிருக்க, உம்முடைய வருகையிலே நாங்களும் வந்து சேருவதற்கு, உம்மோடு கூட வந்து நாங்கள் நிற்பதற்கு கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும், ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும். ஆமாண்டவரே, ஆயத்தப்படுத்தும் தகப்பனே, ஆயத்தப்படுத்தும். ஆயத்தமாயிருக்கும் பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் தாரும் தாரும் தாரும். வாருமையா தாருமையா என்று கேட்கிறோம். உம்முடைய கிருபையை
எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் தாரும் தாரும். எங்களை தாழ்த்தி விட கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இது வீணாய் போகாதபடி இந்த கூடுகையின் பலன் இந்த மக்கள் மூலமாய் மற்றவர்கள் அடையும்படி கர்த்தர் இவர்களை உம்முடைய கிருபையினால் நிரப்புவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா தேவனுக்கே, ஹல்லேலூயா கர்த்தருக்கே, ஹல்லேலூயா பரிசுத்தர்க்கே, ஹல்லேலூயா ராஜனுக்கே, ஹல்லேலூயா தேவனுக்கே, ஹல்லேலூயா கர்த்தருக்கே, ஹல்லேலூயா பரிசுத்தர்க்கே, ஹல்லேலூயா ராஜனுக்கே. ஆமென். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Glory to God. Thank you. God bless you all. Amen.